ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சசிஸ் கிரீன்லேண்ட். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீக்கெண்டு சண்டே அன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எப்போவுமே சண்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜாக தான் இருக்கும். ஸோ வந்து இப்போ ஆவணி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால இன்றைக்கி வந்து வெஜ்ஜு தான் சமைக்க போகிறோம். எல்லா விரதமும் இருக்கிறது உண்டு. ஆனாலும் இந்த ஆவணி ஞாயிற்றுக்கிழமையில் வீட்டில் வச்சு சாமி கும்பிட்றாங்க இல்லையா, அது நான் இது வரைக்கும் வந்து செஞ்சதில்லை. ஃபஸ்ட்டு 2 வாரம் வரைக்கும் வெஜ்ஜு சமைச்சு விரதம் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 3வது 4வது கிழமைகளில் நான்வெஜ் எடுத்து வச்சு சமைச்சு சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிடுவாங்களாமா. ஸோ நம்ம புரட்டாசி எல்லாமே பிடிக்கிறது உண்டு. ஆடி மாதத்துல எல்லாமே நம்ம வந்து சாப்பிடாம விரதம் இருக்கிறது உண்டு. ஆனால் இந்த ஆவணி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் செஞ்சது இல்லை. சரி செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணமும் இருக்குது. பார்க்கலாம், நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம முடிஞ்சால் செய்யலாம். சரி, இன்றைக்கி நம்ம வந்து வெஜ்ஜே சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நிறைய அம்மன் கோவில்களுக்கெல்லாம் போகிறோம். அதனால் வந்து நம்ம ஆவணி ஞாயிற்றுக்கிழமை அம்மனுக்கு உகந்த நாள், அதனால் நம்ம இன்றைக்கி நான்வெஜ் சமைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜ்ஜு பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லி போய் காய்கள்லாம் வாங்கிட்டு சொல்லியிருந்தேன். மாமா தான் போயிட்டு காயெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லாமே எல்லா காய்களும் நல்ல பார்க்கும்போதே தெரியுது, அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற விலைங்க. ஸோ இந்த 2 கவரில் உள்ளது மட்டுமே வந்து ஒரு 500, 550 அந்த ரேஞ்சில் வந்து சொன்னாங்க. எல்லாமே இந்த காலிஃப்ளவர், காளான் இது எல்லாமே வந்து ரேட் ஜாஸ்தி தான். எல்லா காய்களுமே வந்து அந்த கடையில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடை தான். இருந்தாலுமே அங்கே எல்லா காய்களும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி விலையும் இருக்கும். ஸோ நான் அங்கே தான் போய் வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி அங்கே போய் வாங்கிட்டு வந்திருக்காரு. மெயினாக வந்து எல்லா காய்களும் அங்கே வாங்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. காளான் அங்கே தான் கிடைக்கும். அதனால தான் வந்துட்டு அங்கே போயிருக்காங்க. நம்ம வில்லேஜ் சைடில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா கடைகளிலும் காளான் கிடைக்காது. நம்ம சொல்லி வச்சுருக்கணும். முத நாளே சொல்லி வச்சுருந்தோம் அப்படின்னா மறுநாள் கிடைக்கும். நம்ம அது மாதிரி எந்த பிளானும் இல்லை முத நாள். இல்லைனா நம்ம ஊர் கடைகளே நம்ம வந்து அவர்கிட்ட சொல்லியிருந்தோம்னா வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாரு. அதனால் நம்ம திடீர் பிளான் அப்படின்றதுனால நான் போய் அந்த கடையில் தான் காளான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் தான் வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ வந்து கேப்சிகம், அந்த காளான், காலிஃப்ளவர் இது எல்லாமே நம்ம ஊர் கடைகளில் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. ஸோ இந்த வெள்ளரிக்காலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆனியன் ரைத்தாவில் போடணுமா? கேரட் எதுக்கு? அழிவு போன மாதிரி இல்லையே, நுனி அப்படி தாண்டா இருக்கேன். திருக்காலம்பட்டி அந்த கடையில் தான் காய் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஆனால் விலை அதிகம். இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 500 500 15 நாளைக்கு காய் வாங்கிடுவேன் நான். காளான் இருக்குது, கேப்சிகம் இருக்குது, காலிஃப்ளவர் இருக்குது. 3 காலிஃப்ளவர் வாங்கியிருக்கேன். காலிஃப்ளவர் நான் பச்சை காலிஃப்ளவர் பத்தாதா? 65 போடையா? சூப்பரா, எல்லாத்தையும் போட்டுரு. அப்படிதான். அப்புறம் வந்து ஆனியன் தான் இருக்குது. ஆனியன் ஒரு ஓரமாக கொட்டிட்டுலாமா சொல்லியிருந்தேன். பெரிய சைஸா? இதுதான் பெரிய சைஸா? இதை விட பெரிய சைஸ்லாம் இல்லையா ஆனியனு? அப்புறம் 4 பாக்ஸ் வந்து காளான். என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, காளான் வந்து பிரியாணி, காலிஃப்ளவர் வந்து 65, ஆனியன் ரைத்தா. இதுதான் மதியம் லன்ச் மெனு. ஸோ இது வீடியோ அப்புறம் பார்க்கலாம். முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்ல மறந்துட்டேன். இன்றைக்கி இந்த சமையல்லாம் செய்ய போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ் தான் செய்ய போகிறாரு. ஸோ ஜாலியாக நம்ம வேடிக்கை பார்க்க போகிறோம். இல்லை, வேடிக்கைலாம் பார்க்க போகிறது இல்லை. அதை விட எக்ஸ்ட்ரா பாத்திரம் கழுவுறது, காய் நறுக்கிறதுன்னு நிறைய வேலைகள் இருக்குது. எல்லா வேலைகளும் நம்ம தான் செஞ்சு தர போகிறோம். அடுப்படியில் நினச்சி மக்கின்றது மட்டும் அவர். ஸோ இதை இப்போ தான் போடணும், அதை அப்போ போடணும், இதை இப்படி இருந்தால் தான் அடுத்த இன்க்ரீடியன்ட் வந்து சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம பக்கத்தில் நின்றுட்டு குடைச்சல் கொடுக்க போகிறாரு இன்றைக்கி. ஸோ அதுதான் அவரோட வேலை. ஸோ நான் தான் இன்றைக்கி செய்வேன் அப்படின்ற மாதிரி அதுக்கு பேர். ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி பிரியாணி இலை, பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது நம்ம தோட்டத்தில் இருந்துச்சு. அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு 4 இலை பறிச்சுக்கிட்டேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக போட்டு பார்ப்போம் பிரியாணி என்ன வந்து அந்த ஃப்ளேவர் எப்படி இருக்குது அப்படின்னு அப்படின்ட்டு இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக பறிக்க வந்திருந்தேன். ஸோ அதுவுமே ஒரு 4 இலை பறித்து எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி விறகடுப்பில் செய்ய போகிறோங்க. அதுதான் மெயினே. விறகடுப்பில் வந்து பிரியாணி, நான்வெஜ்ஜு, இந்த பிரியாணி ஐட்டம்ஸ் இது எல்லாமே செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம இங்கே இல்லாதனால விறகடுப்பு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாமல் அப்படி இப்படி அங்கே இடிஞ்சு தான் இருக்கும். காய்கள்லாம் பாதி அவங்க நின்றுக்கிறாங்க, பாதி நான் நறுக்கி கொடுத்துட்டேன். இப்போ வந்து பெரிய சட்டியாக வச்சுருக்கோம். நிறைய செய்ய போகிறீங்களா அப்படின்னா இல்லை, 1 கிலோ அரிசி தான் செய்ய போகிறேன். 1 கிலோ அரிசிக்கு நான் எனக்கு இதை விட ரொம்ப சின்ன சைஸாக இருக்குது. அதில் வந்து 1 கிலோ அரிசி போட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு செய்ய முடியுமா அப்படின்ட்டு தெரியல. தக்காளி சாதம்னா கூட அந்த 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 சின்ன பாத்திரத்தில் வச்சிடலாம், 1 கிலோ கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த காய்கறிகள் காளான்லாம் நிறைய இருக்குது. அதனால நல்லா வந்து கிண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பாத்திரமாக எடுத்து வச்சுட்டேன். பெரிய பாத்திரத்தில் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மாற்றிப்போம் அப்படின்னு. பெருசாக இருந்தால் தான் நமக்கு வந்து நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கும் நல்லாவே இருக்கும். ஆனியெல்லாம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும், நிறைய காய்கறிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சைட் பை சைட் பார்த்திங்க அப்படின்னா காலிஃப்ளவரையுமே வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி கேஸ்லேயே உள்ளேயே வந்துட்டு வேக வச்சுருக்கேன் சுடு தண்ணியில்.
சுடுதண்ணியில் வந்து உப்பு மஞ்சத்தூள் அது போட்டு வெந்துட்டுருக்கு. கொஞ்சம் நேரம் வெந்தப்புறம் நம்ம அப்படியே இறக்கிட்டு மூடி வச்சிடலாம். அது அப்படியே கொஞ்சம் நேரம் சுடுதண்ணிலே இருந்துச்சுன்னா அந்த கொஞ்சம் அந்த கிருமிகள்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பாதி அளவுக்கு வெந்துட்டாலும் நம்ம 65 போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம ஆயிலில் போட்டதுமே நல்லா வந்து ஃப்ரை ஆகிடும். அதனால தான் பாதி அளவு குக் பண்ணணும் சுடுதண்ணிலன்னு சொல்லிட்டு சுடுதண்ணியில் போட்டிருக்கேன். இப்போது நம்ம பிரியாணி வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிரியாணி தாளிக்கிறதுக்கு எல்லாமே பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாமே போட்டுட்டு கொஞ்சமாக தாளிக்கும் போது பாதி முந்திரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முந்திரி போட்டேன். முந்திரி ஆனால் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. அதுக்கே திட்டு வாங்கிட்டு இருக்கேன் நான். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆனியன் வந்து நல்லா வந்து ஒரு ப்ரௌன் கலர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்லா ப்ரௌன் வரணும், அதுக்கப்புறம் தான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும்னு சொல்லிட்டு கையை கட்டி போட்டார். ஸோ போடலாங்க, கருகுது, போடலான்றேன். இல்லை வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் சொன்னப்போ தான் போட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா அது கூடவே வந்து பச்சை மிளகாய், கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை, இதெல்லாமே சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா ஃப்ளேவர் இன்னுமே நல்லாயிருக்கும். கொத்தமல்லி, புதினா அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தாளிக்கும் போது பாதி போடணும், எண்டில் கடைசியில் வந்துட்டு பாதி போடணும். அதனால் பாதியாக பிரித்து நான் வந்து போட்டேன். கேரட்டு, பீன்ஸு, கேப்சிகம் இது எல்லாமே வந்து இப்போ போட்டுடலாம். எல்லாத்தையுமே 1 by 1 போட்டுட்டு அப்படியே வந்து ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் தான் நான் செய்யணும். என்னோடய மூப்புக்கு ஏதாவது செஞ்சேன் அப்படின்னு சொன்னாக்க சாருக்கு கோவம் வருது. சரிட்டு அவர் எப்போ என்ன போட சொல்கிறாரோ அதை மட்டும் நான் அப்படியே போட்டுட்டு இருந்தேன். அவங்க தான் நின்று ஃபுல்லாக வந்து பிரியாணி இன்றைக்கி செஞ்சது. எல்லா காய்கறிகளையும் போட்டுட்டு மசாலா போட்டுட்டு வதக்கலாங்க அப்படின்னா மசாலா இப்போ போடாத, தண்ணி ஊற்றின அப்புறம் தான் போடணும் அப்படின்றாரு. ஸோ உப்பு கொஞ்சம் மசாலா பொடியெலாம் போட்டால் தானே வெஜிடபிள்ஸ்லேயும் கொஞ்சம் எல்லாமே வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தானே வெஜிடபிள்ஸும் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். கேட்க மாட்டுறாரு. சரி, காய்கறி எல்லாத்தையுமே போட்டுட்டு அப்புறமா வந்து காளானையும் போட்டுட்டு உப்பு போட்டு வதக்கிட்டு இருந்தோம். அப்புறம் எலுமிச்சம்பழம் கொஞ்சம், தயிர் இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். எப்போ சொல்கிறாரோ அப்போ போடணும் அப்படின்ட்டு. ஸோ போடலாமா, இதை போடலாமா, அதை போடலாமா அப்படி கேட்டு போடுறேன். அவங்க ஆனால் இது வரைக்கும் அடுப்படி பக்கமே வந்ததில்லை. நிறைய வீடியோஸ் பார்க்க வேண்டியது. வீடியோஸ் பார்த்துட்டு என்ன பண்ணுறது, லிங்க் எனக்கு அமுச்சு விட்டுறது. ஸோ நான் அமுச்சு விட்டுருக்கேன் பாரு, அது மாதிரி செய் நெக்ஸ்ட் டைமு எல்லாமே தெரியும். ஆனால் கௌரவ பிரச்சனை. ஆம்பளை வந்து நான் வந்து அடுப்படியில் வந்து சமைக்கிறதாக்கும் அப்படின்ட்டு நம்ம சமைச்சு வச்சாலே அதை போட்டு சாப்பிட்றதே பெரிய விஷயமா இருக்குது. இப்போ நம்ம அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சார் கொஞ்சம் கூச்சம்லாம் போயிட்டுருக்கு. ஸோ யாருமே வீட்டில் இல்லை அப்படின்னா தான் இது மாதிரி செய்வாங்க. யாராச்சும் பெரியவங்க இருந்தாங்கன்னா வரமாட்டார், அடுப்படி பக்கம் வரமாட்டார். ஸோ யாருமே இல்லை, இன்றைக்கி பசங்க மட்டும்தான் இருக்குது, நாங்கள் மட்டும் தான் இருக்கோம் அப்படின்றதுனால சார் வந்து துணிஞ்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து இது மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடுவாங்க போல். இப்போ தான் தெரியுது எல்லாம் ஒன்று சீக்ரெட்லாம் வெளில வருது. அப்புறம் நான் சொல்லிட்டேன், இப்போ வந்து மசாலா போடுங்கப்பா, அப்போ தான் போட்டால் தான் வந்து காளான்லாம் அந்த ஃப்ளேவர் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனா காளான் சப்புன்னு இருக்குன்னு சொல்லுவீங்க அப்படின்னு. அப்புறமா ஒரு வழியாக ஒத்துக்கிட்டாரு. மசாலாவுமே வந்து போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் எப்போதும் போல் தான் நம்ம 1க்கு 2 தண்ணி வைப்போம் இல்லையா, அதே மாதிரி 1க்கு 2 தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து கொதிச்ச அப்புறம் அரிசிக்கு ப்ளஸ் காய்கறிகளுக்கு எல்லாத்துக்குமே தேவையான கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் உப்பு வந்து அரிசிக்கெல்லாம் சாதத்துக்கு எல்லாமே தேவையானதை பார்த்துட்டு நம்ம தண்ணியிலே வந்து போட்டு கலக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வதக்கிட்டு இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் வந்து 65க்கு வந்து மசாலா போடுறதுக்காக வந்துட்டேன். கார்ன்ஃப்ளவரும் 65 மசாலா தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். 65 மசாலா வந்து பத்தாது அப்படின்ற டைமில் நீங்கள் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் தான் உங்களுக்கு காலிஃப்ளவர் அப்படின்னு மசாலா வந்து நிறைய இருக்குது 65 மசாலானா அது ஒன்றுவே ஓகே தான். நம்ம வந்து இதில் நிறைய இருக்குது, 3 பூ அப்படின்றதுனால 2 பாக்கெட் தான் வந்து 65 மசாலா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதனால் வந்து எக்ஸ்ட்ராவாக எனக்கு வந்து நிறைய இருக்கணும், வெறும் காலிஃப்ளவர் மட்டும் தெரியுது அப்படின்றதுனால மசாலா கம்மியாக இருக்குன்றதுனால நான் வந்து கார்ன்ஃப்ளவர் வீட்டில் இருந்துச்சு, அதை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே போட்டு லைட்டாக உப்பு போட்டு எலுமிச்சம்பழம் லைட்டாக புழிஞ்சு விட்டு நம்ம அப்படியே வந்து நல்லா அமுக்கி விட்டு தட்டை வச்சு மூடி வச்சிடணும். மெயினானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உப்பெல்லாம் போட்டு வேக வச்சுருக்கோம். இருந்தாலுமே கொஞ்சம் ஒரு காலிஃப்ளவரை சாப்பிட்டு பார்த்துட்டு பத்தலைனா கூட அப்புறம் லைட்டாக உப்பு போட்டு உப்பு எங்கும் சேர்கிற அளவுக்கு நம்ம பிணைஞ்சிட்டு அப்படியே தட்டை வச்சு மூடி வச்சிடணும். அதுக்கப்புறமா ஆயில் காஞ்சதுக்கப்புறம் இதை போட்டு பொரித்து எடுத்துட வேண்டியதான். இங்கே தண்ணி வந்து 1க்கு 2 தண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். விறகடுப்பில் செய்கிறோம் அப்படின்றதுனால 1க்கு 2.5 அந்த அளவுக்கு வந்து தண்ணி நான் வந்து அளந்து அவர்கிட்டே கொடுத்துட்டு வந்துட்டேன். நீங்கள் நல்லா எந்த அளவுக்கு வேகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா ரொம்ப பிடிக்க விட்டுறாதீங்க, தண்ணி எடுத்து ஊற்றிடுங்க அப்படின்ட்டு. தண்ணியும் ஊற்றி நல்லா கொதி வந்துருச்சு. அதுக்கப்புறமா அரிசியை கொண்டு போய் நான் போட்டுட்டேன். அரிசி எப்போதும் நார்மலாக நம்ம வந்து வீட்டில் சமைக்கிற சாதத்துக்கு உள்ள அரிசி தான். பிரியாணிக்குன்னு தனியாக அரிசி வாங்கியிருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து வீட்டு அரிசியே நல்லா தான் இருக்கும் அப்படின்றதுனால அந்த அரிசியை வச்சுக்கிட்டாச்சு.
தயிர் வந்து எனக்கு கடை தயிர் தான் வேணும், வீட்டு தயிர் ரொம்ப புளிச்சிருக்கும் இல்லை புளிக்காமல் இருக்கும், அப்படி எனக்கு வந்து கடை தயிர் வாங்கிட்டு சொல்லுன்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள், மாட்டு தயிர் தான் நல்லது, மாட்டு பால் தான் நல்லதுன்னு நம்ம வந்து மாடு வளர்த்திட்ருக்கோம். இவர் இந்த புளிப்பு கூட இருக்கும் கம்மியாக இருக்குன்றதுனால ஆனியனுக்கு வந்து நான் கடை தயிர் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடை தயிர் வாங்கிட்டு வந்து ஆனியனுக்கு போட்டாங்க. ஆனியனையும் வெள்ளரியும் அவர் தான் கட் பண்ணார், நான் தான் கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லாவே கட் பண்ணியிருந்தாங்க, குட்டி குட்டியாக கட் பண்ணியிருந்தாங்க. கட் பண்ணி உப்பு போட்டு பெனஞ்சு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா வந்து தயிர் போட்டு இப்போ வந்து வச்சுருக்கோம். இப்போ கடைசியாக வந்து ஏற்கனவே வந்து ஒரு 4-5 முந்திரி போட்டு கருகி போயிடுச்சு தாளிக்கும் போது. இப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக நிறைய முந்திரி போட்டு நெய்யில் வறுத்து எடுத்துகிட்டு போய் நம்ம பிரியாணியில் கொட்ட போகிறோம். அதுதான் நான் இப்போ வந்து வறுத்துட்ருக்கேன். இதையாவது ரொம்ப கருகிடாமல் ஒரு மீடியமாக நம்ம வறுத்து எடுத்துகிட்டு போய் கொட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பிரியாணி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு. இந்த தண்ணி இன்னும் ஓரளவுக்கு சுண்டுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து தம் போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம வறுத்து வச்ச அந்த முந்திரியை கொண்டு வந்து நான் கொட்டிட்டேன். தேவையான அளவு நெய்யுமே ஊற்றியாச்சு. ஸோ சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி அதை விட இது மாதிரி நிறைய காய்கறிகள் போட்டு செய்கிற அந்த வெஜிடபிள் பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுவுமே காளான் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம். காளான் வந்து எவ்வளோ போட்டாலும் பிரியாணியில் வந்து எவ்வளோ காளான் போட்டாலும் காணாமல் போயிடுதே அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த தடவை வந்து 4 பாக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் அந்த மட்டன் மாதிரி தான் இந்த காளானுமே அப்படியே பொசுக்குன்னு சுருங்கி போயிடும், சின்னதாக போயிடும். ஸோ அதனால் வந்து நமக்கு தெரியாது, அவ்வளோக்கா தெரியாது சாதம் பிரியாணி செய்யும்போது. இந்த தடவை நிறைய காளான் வாங்கிட்டு இருந்தாங்கிறதுனால நிறைய காளான் தெரிஞ்சுது. அதுவும் இல்லாமல் கேப்சிகம், கேரட்டு, பீன்ஸுன்னு சொல்லிட்டு எல்லா காய்கறிகளும் பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருந்தது. சாதம் அரிசி கம்மி தான், அரிசி வந்து 1 கிலோ தான். இவ்வளோ காய்கறிகளுக்கும் 2 கிலோ அரிசி கூட வச்சு செய்யலாம். ஆனாலும் 1 கிலோ போதும், பாக்கி அரிசி வந்து டாமினேட் பண்ணக்கூடாது, மற்ற வந்து வெஜிடபிள்ஸ் தான் வந்து டாமினேஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் வந்து ஒரு 3/4 கிலோவே போடுவே போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம், இவ்வளோ மெனக்கட்டு செய்கிறோம், ஒரு 2 நேரத்துக்கு பசங்க சாப்பிட வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு மதியம் நைட்டு 2 நேரத்துக்குமே வந்து 1 கிலோ அரிசி நான் வச்சுருக்கேன். ஸோ வந்து ரொம்பவே எல்லாமே வந்து தண்ணி வந்து சுண்டிருச்சு. தண்ணி சுண்டதுக்கப்புறமா நம்ம வந்து தம் போடலான்னு சொல்லி தட்டு மேலே வச்சுருக்கேன். தட்டு மேலே வச்சுட்டு கொஞ்சம் நம்ம இப்போ கேஸ் அடுப்புலலாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தால் மேலே வந்து தண்ணி வைப்பாங்க. இந்த தாம்பூலத்தில் அப்படி தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு வெயிட்டுக்காக இன்னும் ஒரு பாத்திரத்தை தண்ணி தூக்கி வச்சிட்டோம் அப்படின்னாலே போதும். நம்ம விறகடுப்பில் செய்கிறோம் அப்படின்றதுனால நான் வந்து நெருப்பு எடுத்து வச்சுட்டேன். இந்த நெருப்பு வைக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாதத்துலேருந்து எவாப்ரேட் ஆகி வர தண்ணி வந்து தாம்பூலத்தில் இருக்கும். அந்த தாம்பூலத்துலேருந்து திரும்ப வந்து சாதத்துக்குள்ளேயே கொட்டும், அது வாங்கி கொட்டக்கூடாது. அந்த மேலே நெருப்பு வைக்கும்போது தாம்பூலத்தில் இருக்கிற தண்ணியை நெருப்பு வந்து இழுத்துக்கும். அதனால தான் அந்த வேர்வை தண்ணியை அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்காக தான் அந்த நெருப்பு வைக்கிறது. அதுதான் தம் போகிறதுக்கான ரீசனே. ஸோ தம் போட்டுட்டோம். அங்கே வந்து 65க்காக நம்ம வந்து எண்ணெய் காய வச்சுருந்தோம் இல்லையா, அதான் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிட்டு இருக்குது. இதையுமே வந்து பிரியாணி ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து விறகடுப்புலேயே போடலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அது கொஞ்சம் லேட்டாகிற மாதிரி இருந்தது. சரி, வந்து நம்ம இங்கே கொஞ்சம் போட்டு வேலையை ஆரம்பித்து வைப்போம், அதுக்கப்புறமா அந்த ரெடி ஆகிட்டுன்னா அதுக்கப்புறம் எடுத்து போய் விறகடுப்பில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதுவுமே வந்து ரெடி ஆகிடுச்சுன்றதுனால எடுத்து வச்சுட்டு நான் விறகடுப்பில் வைக்கக்கூடிய வானொலியை வச்சு விறகடுப்புலேயே வந்து நம்ம காலிஃப்ளவர் வந்து 65 போட ஆரம்பிச்சிட்டேன். எப்போவுமே வந்து இது மாதிரி நிறைய வேலை இருக்கக்கூடியது வந்து விறகடுப்பில் வச்சுட்டு நம்ம வந்து கீழே அழகாக உட்காந்து சமைக்கலாம். அதுவுமே நல்லா தான் இருக்கும். அதனால் காலிஃப்ளவர் வந்து நிறைய போடணும் இல்லையா, ரொம்ப நேரம் போட்டுட்ருக்கணுன்ட்டு இது வந்து சீக்கிரம் வேலை ஆகிடும். கேஸ் வந்து ரொம்ப லேட் ஆகும் இந்த மாதிரி பெரிய வானலியில் பாத்திரம்லாம் வச்சு சமைக்கிறதுக்கு. அதனால் வந்து விறகடுப்பில் செய்கிறது ரொம்பவே பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த வெளில வந்துடுறது. அதுவும் உட்காந்து சமைக்கலாம், அதுதான் ரொம்பவே வந்து ஸ்பெஷல். அதனால் வந்து இப்போ காலிஃப்ளவருமே வந்து விறகடுப்பில் தான் ரெடி ஆகிட்டு இருக்கு. பிரியாணி பார்த்திங்க அப்படின்னா தெரியும், சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரியாக குக்கர்லாம் செஞ்சோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து அடி பிடிக்கும். அந்த மாதிரி வேலைகள்லாம் இதில் இருக்காது. விறகடுப்பில் செய்யும்போது நம்ம அப்பப்போ தாம்பூலத்தை எடுத்துகிட்டு எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். எது தேவையோ தேவையில்லையோ அதையும் வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் குக்கரில் வைக்கும்போது அது மாதிரி செய்ய முடியாது. அப்படியே வந்து சூப்பரான பிரியாணி வந்து கண் செஞ்சு கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன தான் நம்ம எடுபடி வேலைகள் பார்த்தாலும், அந்த பட்டி டிங்கரிங்லாம் பார்த்தாலும் மெயின் வந்து அவர் தான். விறகடுப்பில் நின்று பிரியாணி இறக்குற வரைக்கும் செஞ்சது அவர் தான். அப்புறம் காலிஃப்ளவர் வந்து நான் தான் செஞ்சேன். காலிஃப்ளவர் போடும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்து எண்ணெய் பொங்கினதே இல்லை. இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா என்னென்னு தெரியல, எண்ணெய் பொங்கி வந்துச்சு. சரி, லைட்டாக கொஞ்சம் புளி போட்டால் பொங்காதுன்னு சொல்லுவாங்க. நல்லா ஃபஸ்ட் ஈடுக்கு மட்டும் கொஞ்சம் புளி போட்டேன். அப்புறம் அடுத்தடுத்த ஈடுலாம் பார்த்திங்க அப்படின்னா பொங்கலை புளி போட்டு நல்லா கருகிற அளவு எண்ணெயில் வறுத்துட்டு புளியை எடுத்து தூக்கி போட்டுட்டோம். அடுத்தது வந்து நம்ம காலிஃப்ளவர் போட்டு வறுத்தோம் அப்படின்னா எண்ணெய் பொங்கி வராது. இல்லை வேணால் வெத்தலை போடுவாங்க, பச்சை வெத்தலை போடுவாங்க. இது மாதிரி எண்ணெய் பொங்குற டைமில் இது மாதிரிலாம் செஞ்சோம் அப்படின்னா எண்ணெய் பொங்கி வராது. அதனால் நான் இன்றைக்கி வெத்தலை எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இல்லை, கொஞ்சம் மண்ணாக இருந்தது. அதை கழுவி தொடச்சி டைம் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து புளி தான் போட்டேன். நான் டக்குன்னு புளியை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கருகுனதும் எடுத்து போட்டுட்டு அடுத்த ஈடு போட்டேன்னா ரொம்ப பொங்கி வரல, சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போது நமக்கு ரெடி ஆகிட்டு எல்லோரும் சேர்த்து சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான். தியா பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்டு வந்து சடங்குக்காக போயிட்டா.
தியாவோட ஃப்ரெண்டுக்கு வந்து சடங்கு வச்சுருந்தாங்க. அங்கே போகணுன்னு சொல்லிட்டு அவள் போயிட்டா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கன்ட்டு. நான் அதீப் ஆது அவங்க அப்பா 4 பேர் தான் இருக்கோம். இதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா எங்கள் அம்மா வந்துருந்துச்சு. ஸோ எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான். இவனுங்க செஞ்சதுமே கொஞ்சம் டேஸ்ட் பார்க்க சொல்லி கொடுக்கலாம் அப்படின்ட்டு சரி ஆதுக்குட்டி வந்து ரொம்ப பசி தாங்க மாட்டார். அவங்க அப்பாவும் வயலுக்கு போயிருந்தாங்க. சரி வந்ததுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டுக்கலாம், நம்ம எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம், இப்போ பசங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதுவும் அதீப்பும் சாப்பிட்டோம் 2 பேரும் அப்படின்னு சொல்லி, நம்ம மரத்தடியில் வச்சு சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன். ஓன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு 2மே வந்து ஆனியன் ரைத்தா, காலிஃப்ளவர் 65 எல்லாமே வச்சு சாதம் வச்சு கொண்டு போய் கொடுத்தேன். அப்படியே விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்படியே கூப்பிட்டு கொடுத்ததுமே சூப்பராக வந்து மரத்தடியில் வச்சு நல்லாவே சாப்பிட்டாங்க. காலிஃப்ளவர் 65மே வந்து நல்லா சூப்பராக வந்துருக்கு. எங்களுக்கு இப்படி தான் சண்டே போணுச்சு. ஸோ உங்களுக்குலாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ வந்து டேஸ்ட் பார்க்குறதுக்காக அது குட்டிகிட்ட தான் கொடுத்துருந்தேன். இவ்வளோ சாதம் எனக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி, உனக்கு இல்லடி அண்ணனுக்கும் தான், அண்ணனும் வந்து சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். பசங்களுக்காகவே வந்து மெயினாக நான் வந்து காரம் ஜாஸ்தி சேர்க்காம அந்த பிரியாணி மசாலாவோட முடிச்சுக்கிட்டேன். இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.